தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் சிறுவன் ஆரோன் இயேசுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் வானக உணவாக அருந்த கொண்டிருக்கிறார். ஆதி ஆகமத்திலே 2வது அதிகாரம் 8 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் கொடுத்த உன்னதமான நிலையிலிருந்து முதல் தாய் தகப்பன் செய்த தவற்றினால் பாவமானது இந்த மண்ணிற்குள் வந்தது. கடவுளுடன் இருந்த உறவை அவர் முறித்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்து மனிதன் இழந்த அந்த உயர்ந்த நிலையையும் கடவுளிடமிருந்து விரைவாக தூரத்து சென்ற அந்த தூரத்தையும் மாற்றி இறைவனோடு புதிய உறவை ஏற்படுத்தி மகிழ்ச்சி வாழ ஆண்டவர் எல்லா வகையான போராட்டங்களிலும் வெற்றி கொண்டு சாவை ஒழித்து பாவத்தை ஒழித்து நாம் அனைவருக்கும் புதிய உறவை ஏற்படுத்துவதற்காக அவருடைய உண்மையான திரு உடலையும் திரு ரத்தத்தையும் வானக விருந்தாக பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உன்னதமான திருவிருந்தில் பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவனிடத்தில் பரிசுத்தமான உயர்ந்த நிலையை எட்டி பிடித்து இறைவன் பிரசனத்தில் சங்கமாகிறார். அதே போல நாம் சிறுவன் ஆரோன் இப்படிப்பட்ட பெரிய ஒரு பரிசை ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் வானக உணவாக பெறுவதற்கு முன்வந்திருக்கிறார். இறைவன் இந்த சிறுவனை எல்லா வகையான நல்ல செயல்களிலும் ஆஸ்வதித்து இறை ஞானத்திலும் வல்லமில் வளர்ந்து இறைவனுக்கு வந்த பிள்ளைகளாக வளர இந்த திருப்பலி மன்றாடி ஜெபிப்போம். மற்றும் அவரை பெற்றோர் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் இறைவன் இவரை கொடுத்திருக்கின்ற அந்த உன்னதமான நிலையில் என்று நிலைத்து வாழ உறுதியாக இருக்க இந்த திருப்பலி ஜெபிப்போமாக. திருப்பலியை தந்தொப்பு கொடுக்க நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தை ஏற்று மனமறிந்து மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதில் இருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதிலளிப்பாளர் அவர்களுக்கு வானுக்கு உணவை வழங்கினார். அவர்களுக்கு வானுக்கு உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம்முடாதைய எமக்கு பிடித்துரைத்தவை இவற்றை உரைத்தோ அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். ஆண்டவர்களுக்கு வானத்துணவை வழங்கினார்.
கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மலையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்புவார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறை வசனங்கள் 39 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாது இருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த சோதனைக்கு உள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. பாசத்திற்குரிய சகோதர குருக்களை, அன்பிற்கினிய
ஆரோவினுடைய பெற்றோர்களே, உறவினர்களே, அருமையான ஒரு நாள் இது. ஆரோவின் வாழ்க்கையில் மிக மறக்க முடியாத ஒரு நாள். ஆரோ, சந்தோஷமா இருக்கிறியா? சொல்ற, பயந்து போய் நிற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறியா இன்னைக்கு? ஏன், என்ன சந்தோஷம்? முதலாக ஆண்டவருடைய திரு உணவையும் ரத்தத்தை உட்கொள்ள இருக்கிறாய். சந்தோஷமா? சரி, ஒரு கேள்வி. நீ கடவுளை பார்த்திருக்கிறாயா? யாராவது பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. அப்ப கடவுளை நீ பார்க்கல. அப்ப கடவுளை இன்னைக்கு உணவை வாங்க பாருது எப்படி? மந்திரம்லாம் படிச்சுட்டு பங்குசாமி விட மாட்டார். அவர் கரெக்டாக இருப்பார். ஒச்செல்லாம் ஒப்பிச்சு டக்லீடா, வெரி குட், தயாராக வந்திருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி அதுதான், சரியா? நீ கடவுளை பார்க்கவில்லை, நானும் பார்க்கல கடவுளை. ஆனால் எப்படி நம்ம கடவுளை நினைக்கிறோம்? உணர்கிறார், சரியா? கடவுளுடைய பிரசனத்தை உணர முடியும். நீ நற்செய்தி அதுதான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜெபத்தின் வல்லமையால் கடவுளுடைய அருள் அவரோடு தங்கிற்று. அதனால தான் அவர் எல்லாருக்கும் கடவுளுடைய அருளை கொடுக்க முடிந்தது. ஒன்று, ஒரு பக்தன் கோயிலுக்கு போனான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பத்தில் இருந்தான். என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, கோயிலுக்கு போவோம், இந்த கடவுளை பார்த்து கேட்பேன். வந்து முழங்கால இருந்துட்டு சிறுவத்தை பார்த்தான். எங்கே இறைவா இருக்கின்றாய், எதை நீ எனக்கு தருகின்றாய் அப்படிங்கிறான். அங்கே மூலையில் மரியாயின் சேனை மாதா சபை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்குது பாட்டு. இவன் இந்த மாதிரி கத்தி பாடினவன் அதில் தூக்கி வாரி போட்டு அங்கேருந்து இவனை பிரதாமல் பார்க்குதுங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறேன்னு தெரியல. உடனே அதுங்க இவனை பார்த்துட்டு ஒரு பாடல் பாடுது. தாயின் மலிதான் உலகம் அதன் தாழினை பணிந்திடுவோம், சேயின் மலிதான் மோட்சம் நம் இயேசுவை போற்றிடுவோம் அப்படின்னு பாடுறாங்க. அப்போ இவனுக்கு ஒரு கேட்ட கேள்வி, இங்கே இறைவா இருக்கின்றாய், எதை நீ எனக்கு தருகின்றாய் அப்படின்னா. ஆனால் அவங்க அவங்க நம்பிக்கையை பாருங்க. இயேசுவை போற்று, உன் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் இயேசுவை போற்றி புகழ்ந்திரு அப்படின்ற பாடணும். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிட்ட போனான், மாதச பக்கத்தில் கிட்ட போனான். அப்போ அவங்க உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும்போது பல கவலைகளை சொல்லி, கடவுள் என்னை கண்டுகிறவே இல்லை, எதனால் கோயிலுக்கு போனேன், மறுபடியும் ஏற்றி வச்சேன், ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற அவனுடைய விரக்தி. அவன் எப்படி ஜெபம் சொன்னான்னு தெரியாது. இப்போ அவங்க அட்வைஸ் பண்ணி, நீ டெய்லி வந்து ஜெபி, காரியங்கள் உனக்கு கைகூடும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படிலாம் அந்த மாதா சபை எடுத்து சொல்லி அவன் கொஞ்ச நாளில் ஒரு நம்பிக்கை உடையவனாக, ஆண்டவர்கள் நம்பிக்கை வேறு ஊன்றியவனாக அந்த ஊரில் வளம் வந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். அதுபோல் ஆர்வம் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு மிக முக்கியமான நாள். உன்னை எப்போ நான் அடுத்து கோயிலை பார்க்கறது? உறுதி பூசல் அன்னைக்கா? அதுக்கு அடுத்து எப்போ? திருமண நாள் அன்னைக்கா? சொல்கிறா, டெய்லி பூசைக்கு வந்துடணும், ரைட், இதான் நாளுக்கு அப்புறம் வரணும். ஸோ இந்த நாள் உனக்கு இறை நம்பிக்கையில் வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்குற வீட்டில் என்ன செய்வேன்? முதல்ல செடி என்ன செய்வேன்? அது விதையை போட்டு முளைக்க வைப்பேன். அது வேறு செடியை பிடிங்க ஆழமாக வெட்டி செடியை உள்ளே விடுவேன். விட்ட பிறகு செடி தண்ணா வந்துருமா முனி தண்ணா வராது. அப்போ என்ன செய்வேன்? தண்ணியை ஊற்றுவேன். அது ஒரு மாதிரி கருவிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உரம் போடுவேன். அந்த செடி முளைச்சி வேறு ஊன்றிடும். வேறு ஊறினவுடனே அப்புறம் கவலை இல்லை, காற்று அடித்தாலும் எது அடித்தாலும் அசையும், ஆனால் வெளியே விழுகாது. அப்போ அங்கே ஒரு செடி முளைத்து நீ உரமிட்டு தண்ணீர் ஊற்றி அதை வளர்த்து வேரூன்ற வைத்திருக்கிறாய். அந்த நாள் தான் உன்னுடைய நாள் இன்று. புரிஞ்சா? சின்ன பிள்ளைல கோயிலுக்கு நம்ம எல்லோரும் வாங்குவாங்க. எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்க சின்ன பொருசுகளும் கை நீட்டி அவங்க அப்பா அம்மா வாங்குற பார்த்துட்டு மீன் அப்படி நீட்டியிருப்போம் ஒரு காலத்தில்.
அப்போ அந்த வாகுறு என்ன அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கு மந்திரங்கள்லாம் படிக்க சொல்லி உடனே கொஞ்சம் வளர்ந்த உடனே ஆண்டவனை பற்றிய ஒரு அறிவு உன் உள்ளத்தில் ஊன்றப்பட்டது. சரியா? ஓரளவு ஊண்டிட்டு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். இயேசுனா என்ன, இயேசுவை நாம் ஏன் உட்கொள்ள போகிறோம், அந்த அப்பத்தில் சிறிய அப்பத்தில் இயேசு இருக்கிறாரா இல்லையா, அப்படிலாம் பல கேள்வி கணக்குகள் மட்டும் இருக்கும். இதையெல்லாம் கடந்து அப்பால் நல்ல மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு சில கேள்விகள் நான் அவங்ககிட்ட சொல்லிக் கொடுத்தவர்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறேன். தெளிவு பெற்று இன்னைக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். சரியா? அப்படி இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எத்தனை பேர் வர்றோம் கோயிலுக்கு? வரமாட்டோம். அப்போ நம்பிக்கை வேறு எங்கள்கிட்ட ஊன்றி இருந்துச்சு நிறைய பேர். இன்னைக்கு அது இல்லை. ஆகவே முதல் திருவிருந்து நாள் உன்னுடைய வாழ்க்கையில் முதல் நாள், அந்த முதல் நாள் கடைசி நாள் வர நீ சாக போகிற நாள் மாதிரி இருக்கணும். சரியா? அந்த முதல் நாள் நீ சாகும் வரைக்கும் ஆண்டவனை பற்றுக்கோடாக பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு தாராபுரத்தில் ஒரு வீட்டில் சிறுவங்கள் என்ன விளைஞ்சிட்டு இருக்கு. எங்கள் சாமியார் போய் பார்க்க போனார். நிறைய பேர் பார்த்துட்டு வர்றார். அந்த சிறுவத்தில் என்ன விளைஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த எண்ணெயை தொட்டு மோந்து பார்க்கும்போது கிருஷ்ணன் தைலமாக ஞானஸ்தான திருவள்ளுவர்களுக்கு பயன்படுத்துகிற பற்றிய தைலம் அது மாதிரி வாசடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவே நம்பிக்கை எங்கு வேரூன்றப்படுகிறதோ அங்கு கடவுளுடைய அடையாளங்கள் அவனுக்கு காண்பிக்கப்படும். சரியா? ஒன்று. இப்போ நான் அவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உலகத்தில் விலை உயர்ந்த பொருள் எது? அப்போ நான் ஒரு லண்டனில் இருக்கும்போது ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கேள்வி கேட்டேன். அது என்ன பதில் சொல்லிச்சுன்னா இரும்பு அப்படின்னு சொல்லிச்சு. இரும்பு தான் உலகத்தில் சக்தி வாய்ந்த பொருளா? ஏன்னு கேட்டேன். ஆமாம், அதை அடித்து இங்கே பின்னாடி மூலத்தில் அடித்து செத்து போயிடுவான், உயிர் தான் பெருசு அப்படின்னா. எல்லோரும் உயிர் வாழ விரும்புகிறாங்க. அப்போ இரும்பு தான் சக்தி வாய்ந்த பொருள் நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன் இல்லைன்னு சொன்னேன்? இரும்பை நெருப்பால் உருக்கி விடலாம். அப்போ நெருப்பு தான் சக்தி வாய்ந்த பொருள். ஆமாம், காட்டு தீ பரவச்சுன்னா அது காட்டையே அழித்து விடுகிறது. தீ பரவனா ஊரையே அழித்து விடுகிறது. அப்போ தீ சக்தி இருக்குது. அப்போ அதான் சக்தி வாய்ந்த பொருளா? இல்லை. அந்த தீயை நாம் என்ன செய்யலாம்? தண்ணீரை ஊற்றி அணைத்து விடலாம். அப்போ அந்த தண்ணீர் தான் சக்தி வாய்ந்த ஒரு பொருளா? இல்லை. அந்த தண்ணீர் என்ன செய்யுது? மேகம் உறிஞ்சி கொள்கிறது. இப்போ குளத்தில் தண்ணி நிறைஞ்சிருக்கு. எப்போவும் நிறைஞ்சிருக்குமா? கீழே பூமி உறிஞ்சிக்கும், மேலும் மேகம் உறிஞ்சிக்கும். அப்போ தண்ணி சக்தி வாய்ந்த பொருளா? ஆமாம், வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும், சுனாமி வந்தால் ஊரே போயிடும். அப்போ தண்ணீர் வந்து சக்தி வாய்ந்த பொருளா? இல்லை, மேகம் உறிஞ்சிக்கும். அப்போ மேகம் சக்தி வாய்ந்த பொருளா? ஆமாவா? இல்லை. காற்று மேகத்தை அடித்து விடும். காற்று மேகத்தை அடித்து விடுகிறது. அப்போ காற்று சக்தி வாய்ந்த பொருளா? காற்று மலையிலையும் குட்டைகளை அசைக்க முடியுமா? முடியாது. காற்று ஒரு சக்தி வாய்ந்த பொருள். அதை முடிச்சிச்சு அந்த பாப்பா. கேட்டவுடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் கேட்டேன், அந்த காற்றை நீ பிடிக்க முடியுமா? காற்றை பிடிக்க முடியுமா? சொல்கிறா முடியாது. அந்த காற்றை பார்க்க முடியுமா? காற்றுக்கு என்ன கலரு? வைலட்டா. என்ன கலர் காற்றுக்கு? சிவப்பு கலர் ஜிங்குச்சான், ஊதா கலர் ஜிங்குச்சான். அப்படிலாம் இல்லையா? இல்லை. காற்றுக்கு என்ன கலர்னு தெரியாது. அப்போ என்ன உனக்கு யார் காற்றுன்னு சொல்லி கொடுத்தது? யார்? சயின்ஸ் வாத்தியார். காற்றுன்னு சொல்லி கொடுத்து காற்று அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்படி தானே பூவோட புத்தகத்தில் இருக்கு ஃபாதர், காற்று என்பது. இப்போ காற்றுக்கு பெயரிட்டது யார்? காற்றுக்கு பெயரிட்டது யார்? விவிலியம் படிச்சீர்கள். கடவுள் என்ன படைத்தார்? 7 நாட்கள் படைத்தார், உலகத்தை படைத்தார் அல்லவா? அது காற்றும் அடங்கியதானே. அப்போ காற்றுக்கு கலர் இல்லை, காற்றுக்கு பற்றியா நிறம் இல்லை. காற்றுக்கு காற்றை உன்னால் பார்க்கவும் முடியாது, காற்றை பிடிக்கவும் முடியாது. அப்போ காற்று நீ மட்டும் சொல்றீங்களா? அது பதில் சொல்ல முடியல. மின்சாரம் இருக்கிறது, அந்த வெள்ளை டியூப் லைட் தெரியுது, அதில் சிகப்பு கலர் பேப்பரை ஒட்டி வச்சு எப்படி தெரியும்? கலரு சிகப்பாக தெரியும், பச்சை கலர் பச்சையாக தெரியும். அப்போ அந்த மின்சாரம் என்ன கலர்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. மின்சாரம் தொட்டால் என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். மின்சாரத்தை பிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இது மாதிரி தான் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அது லைட்டுன்னு உணர முடியும், காற்று
வெப்ப காற்றை உணர முடியும், குளிர்காற்றை உணர முடியும். அப்போ காற்றை உணர முடியும். இந்த காற்று கடவுளின் படைப்பு. நீ நான் புதுமைக்கு தயார் பண்ணி வந்திருக்கிறேன், சரியா? இந்த கேள்வி கண்டிப்பாக பதில் சொல்லும். விவிலியத்தில் காற்றை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் இருக்குதா? வேறு யாராவது காற்றை பற்றி ஏதாவது விசேஷம் இருக்குதா விவிலியத்தில்? என்ன விவிலியம் படிக்கலையா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? காற்றையும் கடலையும் என்ன செஞ்சார்? அரவணைச்சாரா? கடிந்து கொண்டார். ஏன்? காற்றும் கடலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தன. ஏன்? இப்போ நானும் நீ சொன்ன காற்றே சும்மா இருக்கும், ரொம்ப வீசாது, வெப்பமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் கேட்குமா? ஏன் கேட்காது? நீ அதை படைக்கவில்லை. காற்றும் கடலும் கடவுளுக்கு கீழ், இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. பார்த்தியா, அவர் சொன்னோன்னு அமைதியாயிடுச்சு. அங்கே தான் விஷயம் இருக்கு. ஆகவே படைத்தவன், படைப்புகள் அவனுக்கு கீழ்ப்படுகின்றன. நீ இந்த நாளில் உன் பெற்றோருக்கு எப்பாவது கீழ்ப்படிஞ்சுக்கிறியா? சொல்லுமா? நல்ல பிள்ளைய, பரவாயில்ல, கையை தட்டுவான், பரவாயில்ல, நல்லா கையை தட்டுங்க, நல்ல பிள்ளையா இருந்துருக்கிறான், வெரி குட் ஆகும், மிக மகிழ்ச்சி. எங்கள் ஊரில் நான் லண்டனில் குதிரை 100 பிள்ளைகள் கொடுத்தேன். நல்லா ஜில் ஜில் வரும். எப்படி? நல்லா ட்ரெஸ் பண்ணி ஏஞ்சல்ஸ் மாதிரி, சமன்ஸ் மாதிரி வரும். 2 பிள்ளைகள் கேள்வி கேட்டேன். நீ அப்பாவை அன்பு செய்கிறாயா? ஆமாம். அம்மாவை அன்பு செய்கிறாயா? ஆமாம். உன் வாத்தியாரை அன்பு செய்கிறாயா? ஆமாம். அந்த சிஸ்டர்ஸை அன்பு செய்கிறாயா? ஆமாம். உன் பங்குச்சாமியை அன்பு செய்கிற? ஆமாம். இந்த பக்கத்தில் இருக்கிற தங்கச்சியை அன்பு செய்கிறாருன்னா மூச்சு வீச்சு இல்லை, சவுண்டே இல்லை அந்த பிள்ளைகிட்ட. அதுவும் வந்து நிற்குது. ஏன்னா ஏன்னு கேட்டால், நான் காலையில் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி. உன் தம்பிகிட்ட சண்டை போட்டியா? காலையில் போட்டியா? போடல. இல்லை, வெரி குட், நல்ல பிள்ளை. அதனால் ஆகவே இங்கே உனக்கு அறிவுரைகள் கொடுக்கப்படும். எல்லாம் மந்திரம்லாம் படிச்சுட்டேன். நீ வந்து உன்னுடைய நம்பிக்கை வேர் ஊன்றி இருக்கா என்பது இவங்கெல்லாம் சாட்சி. புரிஞ்சா? நீ எப்படி இருக்கணும் இனிமேல். இப்போ நிறைய பேர் இப்போ இப்படி சொல்லிட்டு வந்துட்டு பூசைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டோம், கோயிலுக்கு வரமாட்டோம், திருவிழாக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வருவோம், சரியா? அந்த நிலைமை திரு அவையில் இருக்கக்கூடாது. நீ வந்து உன்னை போல முதல் தெருவிலிருந்து ஏற்கக்கூடிய இந்த குழந்தைகள் அந்த நம்பிக்கை என்கின்ற வேரில் நாளுமா வேறு ஒன்று இருக்கணும். ஒன்று பெற்றோர், உன் குடும்பம், உன் குடும்பம் திருக்குடும்பத்தை போல இருக்க வேண்டும். ஒன்று, அதான் அறிவுரை நான் சொல்கிறேன். நீ நல்ல பிள்ளையாக வளரணும். அப்போ குழந்தை இயேசு வளர வளர எதில் கரெக்டாக இருந்தார்? எதில் சிறந்து விளங்கினார்? குழந்தை இயேசு வளர வளர எதில் சிறந்து விளங்கினாரா? அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். அதுதான் இன்னைக்கு முதல் தெருவிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். ஏனென்றால் இதுவரையிலும் நீ ஆண்டவரை அவ்வளவு அறியாமல் இருந்தாய், ஆண்டவரை உணவாக உட்கொள்ளாமல் இருந்தாய். அருமையான ஒரு வாய்ப்பு திரு அவையால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நீ நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி, நான் நல்லவன், வல்லவன், ஆற்றல் நிறைந்தவன், கடவுள் என்னுள் குடிகொண்டு இருக்கிறார் என்கின்றவன். இப்போ தலைவலி உனக்கு வலிக்கு என்ன செய்வார்? டாக்டர்கிட்ட போவார், ஊசி போடுவார், வேறு என்ன கொடுப்பார்? மாத்திரை கொடுப்பார். அந்த மாத்திரை கொடுத்தோன்னா என்ன செய்யணும்? தலைவலி தீர்ந்து விடும். அப்போ தலைவலி தீர்ந்து போச்சுன்னா அவருக்கு டெம்பரவரி, தற்காலிக ஒரு தீர்வு தான். ஆனால் இன்னைக்கு முதலாக அப்பா வடிவத்தில் இருக்கின்ற நீ கண்ணுக்கு புலப்படாத, உன் கண்ணுக்கு புலப்படாத இறைவன் முதலில் மகிழ்ச்சியோடு உன்னில் நுழைய இருக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் டேப்லெட். ஆண்டவுடைய திருமணம் உனக்கு மாத்திரை. அந்த மாத்திரை உன் இதயத்தில் இருக்கின்ற அழுக்குகளை, அழுக்காறுகளை நீக்கிவிடும். புரியுதா உனக்கு? நானும் பாவி, நீனும் பாவி, எல்லோரும் பாவிகள் தான். தவறு செய்யாத மனிதன் இல்லை, பலவீனமான மனிதன் பலவீனமானவன். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க மேன் இஸ் எ சோஷியல் அனிமல், சரியா? சமூக விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ வந்து வானத்திலேருந்து குதிக்கல, குடும்பத்திலேருந்து குதிச்சுருக்க. அப்போ எப்படி போகணும்? அப்போ என்னென்ன பழக்க வழக்கங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது இன்றைய நாள் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் உன் உள்ளத்தில் வருகிறார். ஏனென்றால் தூயவர், உன்னை படைத்த இறைவன் உன்னில் குடிகொள்ள வருகிறார் என்று. அப்போ எப்படி வச்சுருக்கணும்? ஒரு வீட்டுக்கு யாராவது இருந்தால் என்ன செய்வீங்க? வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு நீட்டாக வச்சுருப்பா இல்லையா? அதுபோல் உன் உடல், உள்ளம்,
தூய்மையாக இருக்க வேண்டும். வெள்ளைன்னு சொல்லியமா நீங்கள் இருக்கிற பற்றியா? இந்த வெள்ளை எதை குறிக்கிறது? தூய்மையை, தூய்மையை குறிக்கிறது. அது ஒரு பேனா திங்க் அடிச்சு என்ன ஆகும்? கரைப்பற்று, பாவக்கரை பற்று நமக்கு உள்ளத்திலையும் உடலிலும் பாவக்கரை இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை உனக்கு. அதான் பெற்றோர், சிறுவன் இயேசு தன் பெற்றோர் கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால கடவுளின் மகிமையை அவர் அடைந்தார். மீட்பின் திட்டத்தில் பார்த்தீங்களா, மகிமை அடைஞ்சார். புரிஞ்சா? அதுபோல உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் இந்த ஆண்டவன் இன்று உன்னில் குடிகொள்ள இருக்கின்ற பொழுது உன்னை மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். நீ மாற வேண்டும். சரியா? நிறைய நான் பாடுறோம். சரி, மாறவே ஆசைப்படுகிறேன் பாடு கேட்டிருக்கிறியா? என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, என் சொல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் நடை மாறணும், என் உடை மாறணும், மாறவே ஆசைப்படுகிறேன். பற்றி பாடணும். அந்த மனமாற்றம் தம்பி இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சரியான இருக்கும். சரியா? இன்னைக்கு ஆண்டவனை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய். பங்சாம கடைப்படுத்தினாரா? ஒரு மடிப்பு சொல்லுவனே இல்லை இல்லை, நீனா விரும்பி சாமியார்கிட்ட சொல்லி பேரை கொடுத்து மந்திரங்கள் படித்து தயார் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ அந்த தயாரிப்பு உன் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அதுதான் முதல் தெருவிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம். அந்த நம்பிக்கை கடைசி வரை இருக்கணும். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்தாங்க. ஆண்டவருக்கு சோதனை வந்துச்சு. அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் நீ நற்செய்தியில் என்ன சொன்னாங்க? ஆண்டவர் செபித்தார். செபத்தின் மூலமாக வல்லமையை கொடுத்தார். இப்போ நீ நல்ல பிள்ளை, நல்ல ஒரு பீடச்சிறுவனாக வரணும். நீ தகுதி பெற்றிருக்கிறாய் பீடச்சிறுவனாக வருவதற்கு. நல்ல ஒரு பீடச்சிறுவனாக நீ வளரணும். ஆண்டவருடைய ஆசிய பிறகு நீ கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அறிவுரை. எனவே ஆர்வம் இதை நீ முழுமையாக உணர்ந்திருக்கிறாயா? அவள் பங்கு மிச்சம் உனக்கு பொறுமை கொடுத்துருவாங்க. சந்தோஷம். சரியா? மகிழ்ச்சி சொன்னாலும் சாமி சிரிக்கிறா. சாமி மகிழ்ச்சி எனக்கு. அதனால் இன்று இந்த திருப்பலகுல சாமியார் வந்திருக்கோம், உனக்காக ஜிபிக்க வந்திருக்கிறோம். சிறுவன் ஆரோவுக்கு இறைவன் நிறைய ஆசிரியை கொடுத்து அவன் வாழ்நாளின் இறுதி வரையும் இந்த நம்பிக்கையில் வேரூன்றி பிறரையும் நம்பிக்கையில் இழுத்து வர வேண்டும். சரியா? அதுதான் இன்னைக்கு நீ கொடுக்க வேண்டிய உறுதிமொழி. எனவே அன்பார்ந்தவர்களை, இந்த சிறுவனுக்காக கொடுக்கப்பட்ட மறையுரை நமக்கும் பொருந்தும். ஏனென்றால் நாம் நம்பிக்கையின் வேர்களாக இருக்கிறோம். திரு அவை திருத்தந்தை அறத்தாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் இன்னும் மனம் மாற வேண்டும். உடலில் பலவிதமான போர்வைகளை போத்துறோம், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போடுறோம், திருநாட்களில் பெருநாட்களில் அப்படி ஜொலிக்கிறோம். ஆனால் உள்ளம் ஜொலிக்கவில்லை. திருத்தந்தை அடிக்கடி சொல்லி காமிக்கிறார். குறிப்பாக இளைஞர் இளம்பெண்களுக்கு சொல்லி காமிக்கிறார். ஆகவே நாம் எல்லாம் இன்றைய நாளில் வந்திருக்கிறோம். அவனுக்கு வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவனை உட்பட இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட சிறுவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நாமும் மனம் மாறி திரு அவையில் ஏற்பாட்டிருக்க நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களாக வாழ இந்த நாள் நமக்கு உறுதுணையாக அமையட்டும். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைக்கும் வழங்குகின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் மொத்தமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து வருவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்று முள்ளமையான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருநாவினுடைய கொடுந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர்கள் சகோதரர் இங்கே குழுமிருக்கிற அனைத்து இறை மக்களையும் விரைவாக ஆசிரியத்திரலும். குறிப்பாக இன்று முதல் திருவிருந்தை உடலை விருத்தத்தை பெற இருக்கிற சிறுவன் ஆரோன் சிலாக்கியாவை நிறைவாக ஆசிரியத்திரலும். அவருடைய தாய் அருள் பவிதரன், அவருடைய பிள்ளை அசிவன் ராஜன் இவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய நலன்களையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்திடணும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவொழியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும்
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
வாழ்வுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்லி வாழ்வழித்த வல்லலுக்கு வாழ வைக்கும் இயேசுவுக்கு ஆனந்தும் உலக நன்றி சொல்லி நன்றி நன்றி என்று நன்றி சொல்லி